இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் நாம் தொடர்ந்து ஒரு தலைப்பின் கீழ் பேசி வருகிறோம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்தா இன்னும் சில மொழிபெயர்ப்பில் போட்டது, பிசாசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காதீர்கள், பிசாசுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காதீங்க. சான்ஸை சரியாக உபயோகப்படுத்துவான். அவன் எப்படா சான்ஸ் கிடைக்கும், சரியான நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிகவும் கவனமாக அதுக்காக அவன் ரொம்ப காத்திருக்கிறான். கிடைச்சதுனா போதும் சரியாக உபயோகப்படுத்திக் கொள்வான். அதனால் பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று தேவன் சொல்லுகிறான். இந்த நாட்களில் நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை பார்த்து வருகிறோம். பிசாசு நமக்கு எதிராளியான பிசாசு என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அவருடைய வேலை என்னன்னா, எப்படியாவது ஆண்டவருக்கும் நமக்கு உள்ள தொடர்பை அவன் அறுக்க வேண்டும். நாம் அவரோடு கூட உள்ள தொடர்பை அவனை கட் பண்ணிட்டு அவனுடைய இஷ்டத்துக்கு நேராய் நாம் வர வேண்டும் என்பதுதான் அவனுடைய விருப்பமாக இருக்குது, பிசாசுடைய விருப்பமாக இருக்குது. இயேசு பல இடங்களில் சொல்லியிருக்காரு, உங்களுடைய அப்பா பிசாசுடா, உங்கள் அப்பா பிசாசு. ஏன் அப்படின்னா அவன் பேச்சு நீ கேட்குற, அதனால அவன் உனக்கு தகப்பனாயிடுறான். ரெண்டே விதம், ஒன்று உனக்கு பிசாசு தகப்பனாக இருக்கணும், இல்லது ஆண்டவர் தகப்பனாக இருக்கணும். அதனால தான் அவன் பிசாசு எப்படி செய்கிறான், நன்மை தீமை அறியத்தக்க கனியை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை எப்படியா சாப்பிடு அப்படின்னா உன் இஷ்டப்படுப்பா. நன்மை தீமைன்றது நீ டிசைட் பண்றதுதான். அந்த நன்மை தீமைன்றதை கடவுள் டிசைட் பண்றது இல்லை. கடவுள் இது தப்பு அது தப்புன்னு சொல்றத நாம தப்புன்னு சொல்றது இல்லை. நீ எது தப்புன்னு தப்பு சொல்றியோ, எது நல்லதுன்னு நல்லது சொல்றியோ, எது கெட்டது கெட்டதுன்னு சொல்றியோ, அது உன்னுடைய வரையறுக்கப்பட்டது. அது உனக்குரிய உலகம். இந்த உலகத்துக்குள்ள உனக்குரிய சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுயாதீனத்தை சட்டத்தையே நீ மாத்திக்கலாம். நீ வச்சதுதான் சட்டம். அல்லேலூயா. என்ன சட்டத்தை நீ வச்சிருக்கிறியோ, என்ன சட்டம் போட்டிருக்கிறியோ அந்த சட்டத்தின்படி நடந்தால் போதும். உன் மனசாட்சி பிரகாரம் நடந்தால் போதும். மனசாட்சி சமயத்தில் நல்லதுன்னு சொல்லும், கெட்டதுன்னு சொல்லும். மனசாட்சி ஒரு தப்பு திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா மனசாட்சி ஆல்ட்ராயிடும். இதுதான், இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்திட்டத்துக்குள்ள போயிடுது. இப்போ ஒருத்தர் நான் பேசியிருந்தேன், அவர் பெரிய அதிகாரி, இப்போ படித்தவர். அவர் படித்ததுன்னு அவர் சொன்னார், தப்பு எது எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். மனுஷன் மற்றவங்களுக்கு நல்லா கவனிங்க, என்னன்னா நீங்க உங்க உடம்புக்கு எந்த தப்பு செஞ்சாலும் தப்பு இல்லை, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அதாவது உன் உடம்புக்கோ உன்னுடைய சரீரத்துக்கோ உனக்கு எந்த தீங்கு விளைவிச்சாலும் அது தீங்கு அல்ல. மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மக்களுக்கு இடர்ல கொண்டாடக்கூடாது, மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை சொன்னார். இது அவருடைய தத்துவம். ஆளுகால ஒரு தத்துவத்தையும் ஒரு சட்டத்திட்டத்தையும் போட்டுக்கிட்டு அதன்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு, உட்கருத்து என்னன்னா, நான் மதுபான தண்ணி அடித்தாலும், சிகரெட் குடித்தாலும், கஞ்சா அடித்தாலும், எந்த தவறு செஞ்சாலும் என் உடம்புக்கு தான் நான் தீங்கு பண்ணிக்கிறேன். என் உடம்பு தான், என் சரீரத்துக்கு தான் நான் எனக்கு தப்பு பண்ணிக்கிறேன். மற்றவங்க சரீரத்தை நான் ஒன்றும் பண்ணலை, மற்றவனுக்கு தீங்கு விளைவிக்கல, அதுதான் தப்பு அப்படின்னு ஒரு கோட்பாடு அப்படி அவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன யோசிக்க வேண்டியது இருக்குது, இவர் சொல்றது ஒரு பக்கம், இவருக்கு தான் அது ஏற்றதா இருக்கும். ஒரு மனுஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனால உனக்கு உன் இஷ்டம் அநேகருக்கு கஷ்டத்தை உண்டாக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க, உனக்கு உன் இஷ்டம் மற்றவங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குது. இப்போ அவர் இருக்கார் வைத்துக்குள்ள, ஒரு குடும்பத்தில் தலைவராக இருக்கிறாரு. அவர் தண்ணி அடித்து தான் உடம்பை கெடுத்துட்டு தான் அந்த குடும்ப பிரச்சனைக்குள்ளே போகாதா? ஒருவேளை அதிகமாக சிகரெட் குடிக்கிறதுனால அவர் நோய்வாய்ப்பட்டால் அதனால் அந்த குடும்பம் பாதிக்கப்படாதா? எனக்கு நிறைய சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறான். ஒருத்தன் சிகரெட் குடிச்சானா அது அவனுக்கு தீங்கு விளைவிக்கல. ஒரு 3 பேர் 4 பேர் உட்கார இடத்துல சிகரெட்டை குடிச்சு அது புகையை விட்டா அதை ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதே வியாதி வருதான். நிறைய புகைப்பிடிக்கிறவங்களுடைய மனைவி, ஒரு மனுஷன் புகை பிடிச்சா உண்டாகிற அதே பலவீனமோ அதே நுரையீரல் பாதிப்போ நிறைய பேருக்கு அது வந்துடுது. அப்போ உன் இஷ்டப்படி உனக்கு நல்லது எது, இது கெட்டது அப்படின்னு தீர்மானிக்கிறப்பார். ஆனால் அது சரியான அறிவு கிடையாது. ஆண்டவர் அவர் கரெக்டாக என்னைக்கு ஒரு மனுஷன் தன்னுடைய இதை திருப்பி கர்த்தர் எதெல்லாம் தவறு, எதெல்லாம் தப்பு, எதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கொள்ளுகிற மனநிலைமைக்கு வருகிறானோ அப்படியே வாழ்க்கை சிறப்பிக்கப்படும். அதன் மூலியமா தேவனோடு கூட அவன் இணைக்கப்படுவான், தேவனோடு கூட அவன் வாழ்வான் என்பது வேதம் அங்கே சொல்லுகிறது. அப்போ நம்முடைய உடம்பு இதெல்லாம் இவங்களால் ஏற்படுத்தப்பட்ட பல காரியங்கள். இதை குறித்து தான் பார்த்து வருகிறோம். எப்போ ஓ இஷ்டம், நியாய புத்தகத்தில் பல இடத்துல பார்க்கும்போது அவர்கள் தங்கள் பார்வைக்கு நலமானது செஞ்சாங்க. அங்கதான் ஏன் பிரச்சனை, அங்கதான் சாத்தானிக் டெம்பிள் அப்படின்ற இந்த நாட்களில் சாத்தானுக்கு கோயில் உறுப்பினர்கள் இதை தான் சொல்றாங்க. ஓ இஷ்டம். இது பைபிள் சரியில்லைங்க, வேதாமம் சரி கிடையாது.
அது என்ன சொல்ல வருது? ஒரு மனுஷன் இஷ்டத்துக்கு விட மாட்டேங்குது, அவன் உலகத்தை அனுபவிக்க விட மாட்டேங்குது, அவன் சந்தோஷமா செய்ய விட மாட்டேங்குது, அதெல்லாம் தடை செய்து தப்பு, அது தப்பு, இது தப்புன்னு சொல்லிட்டு சொல்றதுனால இவர் எப்படி கடவுளா இருப்பாரு? ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்துக்கு எதிராக நிற்கிறாரு, தடையா நிற்கிறாரு. அப்படிதான் சாத்தானுடைய கோட்பாடு. இன்னைக்கு சாத்தானுடைய கோயில் அதை தான் அவங்க சொல்றாங்க. இது ஒரு பக்கம் பார்க்கறது நல்லது மாதிரி இருந்தாலும் அதுக்கு பின்பாய் பிசாசுடைய ஒரு பெரிய வலை இருக்குது, பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அவனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய பெரிய ஒரு ஆயுதத்தை பின்புறமாய் அவன் வைத்திருக்கிறான். உன் பார்வைக்கு நல்லதை கண்டுபிடி, நீ உன் இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைச்சா அது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குது. இத்தனை இன்னைக்கு நாட்களில் பார்த்தீங்கன்னா புது புது விதங்களில் அவர்கள் தவறான வழிக்குள்ளே கடந்து போகிறார்கள். அப்போ என்னன்னா, நாம் தொடர்ந்து காரியங்களை பார்த்து வருகிறோம். மாம்சத்தினுடைய காரியங்கள், அதாவது சரீரம், மாமிச குணம், அந்த குணத்தினுடைய மாமிச குணம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்கே ஏபால் பார்த்தீங்கன்னா ஒரு கனி தாங்க இருந்தது. அந்த கனியை தின்று போட்டு 17 விதமான கனிகளை, தவறான கனிகளை, அதாவது பிசாசுகளோடு கூட தொடர்பை ஏற்படுத்துகிற கனிகளை வேதாகம் இங்கே சொல்லுகிறது. அவங்க பவுல் அப்போஸ்தலர் அழகாக லிஸ்ட் போட்டுக்கிறான். அந்த லிஸ்ட் தான் தொடர்ந்து வாசித்து வருகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலாத்தியர் எழுதின புத்தகம் மறுபடியும் வாசிப்போம். கலாத்தியர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 17-19. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவை ஒவ்வொன்றுக்கும் விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீரானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் இல்லை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பெல்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கலையாட்டுகள். நம்ம இப்போ இந்த கடைசி 3 காரியத்துக்கு வந்திருக்கிறோம். அது என்னன்னா கொலைகள், 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 வெறிகள், களியாட்டுகள். கடைசியாக இந்த 3 காரியத்தை பார்க்குறோம். நிறைய பேர் இது முன்பு பார்க்கணுன்னா நான் யூடியூப்பில் லிங்க் இருக்குது, தயவுசெய்து பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுகளை குறித்து நீங்கள் தீர்க்கமாய் இதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இது நமக்குள்ளே இருக்குது, எந்தெந்த குணம் நம்மகிட்ட இருக்குது, அதெல்லாம் எப்படி எடுத்து போடணும். அது பிசாசுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக மாறுது. அவனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்குறீங்க. வாழ்க்கையில் உள்ளே உங்கள் வாழ்க்கையை அவன் சூறையாடி கொண்டிருக்கிறான். அதனால் அவைகளெல்லாம் அடிக்கணும், அவைகளெல்லாம் அடைத்து தேவனுக்கு முன்பாய் நம்ம நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கான்ஷியஸ் எஃபர்ட்னுவாங்க. உங்களை நீங்களே ஒரு ஒரு விதத்தில் முன்னேற்ற வேண்டும். நீங்கள் அதுக்காய் ஒரு போராட வேண்டும். நீங்கள் அவைகளை கண்டுபிடித்து அதில் ஜெயம் காண வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். இது குறித்து நாம் தொடர்ந்து விரிவாய் பார்த்து வருகிறோம். இந்த காரியங்கள் குறித்து மறுபடியும் இப்போ 3 காரியங்களை பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா கொலைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இது குறித்து நாம் பார்க்கிறோம். கொலைன்னா என்னன்னா, இந்த பைபிள் வசனத்தை இல்லீகல் கில்லிங் ஆஃப் ஒன் பர்சன் பை அனதர், மர்டர். சட்டத்துக்கு மாறாக ஒருவரை மற்றவர் கொலை செய்தல், மனித கொலை, ஹோமிசைட். மனுஷனை கொலை செய்யறது, ஒரு மனுஷனுக்கு விரோதமாக கொலை செய்யறது, மனுஷ கொலை. மனிதன் கொலை செய்ய எந்த அதிகாரமும் தேவன் கொடுக்கவில்லை. மனுஷன் தேவன் சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனுஷனை கொலை செய்யறதுக்கு எந்த வித ஒரு இது ஒன்று நீ பல நியாயங்களை சொல்லலாம், பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் தேவன் அவைகள் எல்லாம் அவர் கொடுக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்று அவர் திட்டமாய் அவர் செய்திருக்கிறார். என்ன பழைய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா பல சட்டங்கள் உண்டு. ஒரு மனுஷனை ஒருத்தன் கொலை செஞ்சானா அவனுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அவன் கொலை செய்யப்பட வேண்டும். கண்ணை பிடுக்கிறது கூட அவனுக்கு எது கிடையாது. கண்ணை ஏதாவது அடித்து காயப்படுத்தினானோ அவன் கண்ணை இது பண்ண, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை இன்ஜூர் பண்ணவே கூடாது, இன்னும் காயப்படுத்தக்கூடாது. ஒரு மனுஷன் காயப்படுத்தி அவனை சாடிச்சானா அவன் இழுத்துன்னு போய் பல வசனங்கள் உண்டு. திட்டமானவர் சொல்லிட்டார், அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படி நீங்கள் ஒரு வேலை சொல்லலாம், ஐயா நான் ஒரு தப்பு செய்ய அந்த கொலையும் பண்ணலையா, அப்போ நான் ரொம்ப யோக்கியன். ஆனால் இயேசு அதுக்கு இன்னொரு வரைமுறையை கொண்டு வருகிறார். ரொம்ப ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வார்த்தைகளையும் வசனங்கள் சொல்லிட்டு வர்றார். உலகத்தில் யாரும் இப்படிப்பட்ட போதனை யாரும் கொடுத்ததே கிடையாது. இந்த உலகம் கண்டிராத போதனைகள். ஏனென்றால் தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு என்னென்னே தெரியாமல் அவருடைய சத்தியம் என்னென்னே தெரியாது இருக்கும்போது இயேசு இந்த உலகத்துக்குள்ளே அழகாக இந்த போதனைகளை அவர் கொடுக்குறார். பாருங்க, அந்த மத்திய எழுதின புத்தகம் 5வது அதிகாரம்
21 25 வயசில் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு உரியவனாக இருப்பான் என்பதும் முன்னோர்களுக்கு சொல்லப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்தது பாருங்க. அவன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாயத்தீர்ப்புக்கு உரியவனாக இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு உரியவனாக இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்திற்கு உரியவனாயிருப்பான். 3 இது சொல்லப்படுது. முதல்ல உன் சகோதரன் நியாயமெல்லாம் கோச்சிக்கிறது, என் நியாயம் ரொம்ப கோச்சிக்கிறதுக்கு நியாயமே இல்லாமல் கோச்சிக்கிறது, சகோதரன் மேலே எரிஞ்சு விடுறது, கோபப்படுறது, நியாயம் இல்லாமல் கோச்சிக்கிறது. அப்படி கோபித்து கொள்ளுவன் நியாயம் தீர்ப்புக்கு உரியவனாக இருப்பான். நியாயம் தீர்ப்புனா பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு நியாயம் தீர்ப்புக்கு கொண்டு போகிற அந்த கோர்ட்டுக்கு உரியவனாக இருப்பான். அவன் நியாயம் தீர்க்கிறதுக்கு வேண்டிய ஆள், அவன் தண்டனைக்குரிய ஆள், அவனுக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு வேதாகம் முன்னறிக்கிறது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? சகோதரனு கோச்சிக்கூடாதான்? ஆமாம், நியாயமே இல்லாமல் கோச்சிக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் கோச்சிக்கிறது, சும்மாவது அவனை உதாசீனப்படுத்துறது, சும்மாவே கேவலப்படுத்துறது, இங்கிலீஷில் போட்டு இன்சல்ட் பண்ணுறது. சகோதரனை ரொம்ப தாழ்ந்துட்டான்னா அவனை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறது, ஒரு மாதிரி கேவலமாக நினைக்கிறது, ஒரு மாதிரி என்னடா இவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு கேலிக்குறவனாக மாற்றுறது. அது கூட ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ கொலைன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க எப்படி நியாயம் தீர்ப்புக்கு இன்சல்ட் பண்ணுறவன், சும்மா இன்சல்ட் பண்ணி அவனை பேசுகிறவன், அவனை கீழாக பேசுகிறவன், கேவலமாக பேசுகிறவன், அசிங்கமாக பேசுகிறவன் நியாயம் தீர்ப்புக்கு கோர்ட்டு, ஆண்டோட நியாயம் தீர்ப்பு ஹெவன்லி கோர்ட், இந்த ஊர் கோர்ட் இல்லை, பரலோக கோர்ட்டு. அதுக்கெல்லாம் ஏமாத்துக்கு பொய் சாட்சி எல்லாம் ஏமாற்ற முடியும் தெரியாதுங்க. அதை உள்ளத்துக்குள்ளே கூட அவமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நியாயம் தீர்ப்பு தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் வேஸ்ட்டாம, அவன் பிறந்தே வேஸ்ட்டு. எதுக்கு தான் என் தம்பியாக பிறந்தான்னு தெரில, எதுக்கு தான் என் அண்ணனாக பிறந்தான்னு தெரில. ஹலோ நல்லா கேட்குறீங்களா? எதுக்குடா என் அண்ணனாக பிறந்தான்னு தெரில, எதுக்கு தம்பியாக பிறந்தான் அப்படின்னு சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு உரியவனாக இருப்பான். ஆலோசனை சங்கம் அந்த நாட்டில் இது பாருங்க 3 கோர்ட்டு பற்றி சொல்லியிருக்குது. சனகரிப்பு சங்கம் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குழுக்கள் ஏற்படுத்தினாங்க. இவங்க யூதர்கள் ரபிமார்களாக சேர்ந்து ஒரு குழு சனகரிப்பு சங்கம்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி அதில் அவங்க சட்டத்திட்டங்கள்லாம் வச்சு எந்த பிரச்சனைகள்னா அங்கே நியாயம் தீர்ப்பான். அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்கறதுக்குள்ள அதிகாரம் இருக்குது. அவன் அவனை கொண்டு போயிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கும் அவனுக்கு அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அப்படிப்பட்ட அதிகாரத்தில் கொண்டு போய் நிறுத்த வைக்கலாமா? அப்போது இந்த பரிசுத்தமான நியாயம் தீர்க்கிற அளவு நீங்கள் ரொம்ப மோசமான ஆளாக போயிட்டீங்க அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. நியாய சங்கத்திற்கு உரியவனாக இருப்பான். நியாய சங்கத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஆள், குற்றம் தீர்க்கப்பட வேண்டிய ஆள், தண்டனைக்குரிய ஆளா அவனை நிறுத்துவான். ஏங்க நான் கொலை பண்ணலன்றீங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ள ஆழத்தில் இதெல்லாம் கவனிக்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் கொலை பாதகம், கொலைக்கு பாதகமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க. ஏசு கூட ஒரு இடத்துல சொல்லும் போது, எப்பா கையை கழுவுறத கழுவுறது கழுவி இதுக்கு ஒரு பெரிய இதை கொண்டு வந்துட்டீங்க, பெரிய சடங்காச்சாரங்களை கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் வாய்க்கு இங்கேருந்து உள்ளே போகிறதெல்லாம் தீட்டுப்படுத்தாது. வசன கான்செப்ட் நேரம் ஆகிடும். இருதயத்துக்குள்ளே வருது பாருங்க, உள்ளது கொலைபாதகம் உள்ளது என்ன வருது? வீடனே, முட்டாளு, அது இதுன்னு திட்டுவது அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்குது. மூடனே என்று சொல்லுகிறவன், ஃபூல் அப்படின்னு சொல்கிறவன், அதாவது இவன் லாய்க்கல், அவன் முட்டாளு, அறிவில்லாதவன், ஏதாவது திட்டுறது, லூசு கீசு திட்டுறது, நம்ம பாஷை சொன்னதான் புரியும் உங்களுக்கு. அப்படி திட்டுறதுனால நீ நேராக எரிநரகத்துக்கே பாத்திரமானலாம். யோசிச்சு பாருங்க, உன்னை டைரக்டாக தீர்ப்பே முடிஞ்சிடுச்சு. அது ரெண்டும் சொல்லும் போது கொண்ட போயிட்டு ஆலோசனை சங்கத்துக்கு அங்கே சங்கத்துக்கு நிறுத்துறாரு. 3வது சொல்லும்போது டைரக்டாக உன்னை நேராக எரிநகரத்தில் போயிடுவார். பாருங்கள், கிறிஸ்துவன் சொல்லிக்கிட்டு நேராக ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க, பரிசுத்தாவை பெற்றுக்கிட்டேங்க, நான் காணி கொடுத்துட்டேங்க, தசம்பாங்க கொடுத்துட்டேங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு வந்துட்டு போறீங்களா? இதெல்லாம் வசனம் வாசிச்சு டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேர் சகோதரனோடு கூட சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் டாக்கிங் டேர்ம்ஸில் இருக்கிறீங்க? என்னப்பா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எப்படிப்பா இருக்கிற, மனைவி பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா போறியா அப்படின்னு விசாரிக்கிறீங்களா? என் அண்ணனை பற்றி தெரியாதுங்க, தம்பியை பற்றி தெரியாதுங்க, எத்தனையோ வருஷம் ஆச்சுங்க பேசி, நாங்கள் பேசிக்கிட்டே இல்லைங்க. என்ன அப்போ என்ன கிறிஸ்தவன், எப்படி என்னத்துக்கு உனக்கு சொல்லிட்டு இருக்கிற? எப்போ வசனம் கிளீனாக பேசுகிறேன். ஏசு சொல்கிறார், பெரிய கத்தி எடுத்து கொலை பண்ணுறதா கிடையாது.
அது உள்ளுக்குள்ள. ஆகவே பாருங்க, மறுபடியும் அடுத்தது வராரு. எரினாருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப டீச் பண்றாரு. லா மேக்கர் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிற அதிகாரம் படைத்தவர். அவர் நியாயாதிபதியா உட்கா போகிறார். நியாயம் தீர்க்கிற முழு அதிகாரத்தையும் இயேசு கிட்ட கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க, யார்கிட்ட கொடுத்துட்டாரு? இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டார். எப்பா எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டார். நீ வச்சதுதான் சட்டம், நீ என்ன நியாயம் தீர்க்கிறியோ அது நியாயம் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்றார். பாருங்க, அவர் அதுக்கு மறுபடியும் அடுத்த வசனங்களை வரார். இதில் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆகவே நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானால் அங்கே பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் உன் சகோதரனோட ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்திலும் ஒப்பு கொடுக்காமலும் நியாயாதிபதி உன்னை சேவரிடத்தில் ஒப்பு கொடுக்காமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்க முடிக்கு நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போது சீக்கிரமோடு அவனோடு சமாதானமாகு. இன்னொரு காரியத்தை அவர் சொல்றார். ஒரு பலிபீடத்துக்கு போறேன், பலிபீடத்தில் போயிட்டு பலி கொடுக்க போறேன். அங்க பலி கொடுக்க போகும்போது சகோதரன் பேரில் குறைவு, இதெல்லாம் நார்மலாக இருக்க வேண்டியதாங்க. நான் ஒரு 25-40 வருஷம் சகோதரனோடு வாழும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். வாழ்க்கையில் பலவித சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன ஆண்டவர் விரும்புகிறாரு, அந்த குறை கூட இருக்கக்கூடாதுன்றார். இப்போ நீ பலிபீடத்துக்கு வந்திருக்கிற, பரிசுத்த தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற, உன் ஆராதனையை நான் ஏற்றுக்கொள்ளணும், உன் ஆராதனையை நான் எனதோடதாய் மாற்றிக்கொள்ள வேணும், உன் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிற இதெல்லாம் வேணும். நீ பலி எனக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவர் கூட சில இடத்துல நிறைய இடத்துல பலி எல்லாம் இறக்கத்தை விரும்புகிறேன். இப்போ இறக்கம் இங்கே தேவ சட்டத்தை கீழ்ப்படியத்தாயா மெயின் பலி, இது 2வது பட்சம் தான். நீ கூட்டு வந்து பலிபீடம் கொடுத்தா வச்சுடு, அங்கே பலிபீடத்தை வச்சுடு, வச்சுட்டு போய் காணிங்க. ஒருத்தர் சொன்னார் எடுத்துகிட்டு போனால் திரும்பி வரமாட்டான்னு அங்கே வச்சுட்டு போக சொன்னார். அப்போ பலிபீடத்தில் உன் காணிக்கை வச்சுட்டு போ, வந்தாங்க திரும்பி வருவேன். அப்படி வரும்பொழுது சகோதரனோடு ஒப்புரவாக்கி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஐயா அதை தான்ப்பா நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னொரு வசனம், எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படிக்கு நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போது சீக்கிரமாக அவனோடு சமாதானமாகும். நாங்கள் இப்போ திடீர்னு இன்னொரு இடத்துக்கு போயிடுறேன், இதுக்கு அப்படியே சொல்லிகிட்டே வர்றாரு. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஓமைகளையும் இதையும் நல்ல கொண்டாந்து கொடுத்துருவார். ஏன்னா அந்த கருத்துக்கள் புரியணும், அந்த விஷயம் புரியணும், அந்த விஷயத்தினுடைய அதனுடைய தாக்கத்தை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும், சத்ருவை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அது இந்த காரியத்தை விளக்குகிறார். இப்போ பாருங்க, எங்கே சம்பந்தம் எல்லாம் ஒரு இடத்துக்கு வரார், இன்னொரு ஓமையை கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறார். என்ன சொல்றாரு? எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்திலும் ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படிக்கு நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போது சீக்கிரமாய் அவனோடு கூட சமாதானமாகு. இங்க ஒரு எதிராளி, யாருங்க எதிராளி? இது என்னமோ தனியாக வசனம்னு வாசிக்கிறீங்க, இல்லை, இதோட சம்பந்தப்பட்ட வசனம் தான். இந்த நாம் பார்க்கிற அந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்டு தான். எதிராளி அப்படின்னா அக்யூசர் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா சட்ட எதிராளி, சட்டத்தின்படி ஒரு எதிராளி ஒருத்தன் இருக்கிறான். பிசாசு பார்த்தீங்கன்னா அக்யூசர், சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன், அவன் தான் நம்முடைய எதிராளி. டக்குன்னு நீங்கள் சகோதரனோட சண்டை போட்டிருக்கிறத பார்த்துட்டான்னா உடனே நியாயத்தை கொண்டு போயிடறான். எப்படி யோபுக்கு கொண்டு போயிட்டு யோபை பற்றி அவங்க சொல்கிறதுக்கு அங்கே போயிட்டானோ, அவன் ஒன்றுமே தப்பு செய்யலை, இருந்தாலும் கூட்டு போயிட்டான். அப்போ நீ தப்பு இருக்குதுன்னா அவன் என்ன பண்ணுவான், நேராக நியாயாதிபதிக்கு போயிடும், நேராக அங்கே போயிட்டு இவனை ஆசீர்வதிக்கிறீங்களே, இவன் எந்த விதத்தில் லாய்க்கு, நீங்கள் ரத்தத்தை சிந்தி பரும்பாடுபட்டு சகோதரால் காக்கி கொடுக்கப்பட்டு அவன் ரத்தத்தை சிந்தி அவனை உங்கள் கிரயமாக கொண்டீங்களே, உம்முடைய எல்லாத்தையும் அவன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டீங்களே, ஆனால் சகோதரனுடைய பாவத்தை மன்னிச்சானா? நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களே, நீங்கள் சகோதரனுடைய பாவத்தை இவன் மன்னிச்சானா? மன்னிக்கலையே. அப்படி எதிராளியை நியாயாதிபதியில் கொண்டு போகிறான். நியாயாதிபதி யாரு? ஹெவன்லி கோர்ட்டுக்கு. இங்கே பார்க்குற இந்த கோர்ட்டு கிடையாது. அவன் பிராது போட்டு கொண்டு போயிட்டு உங்களை ஹெவன்லி கோர்ட், பரலோக கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு இழுத்துட்டு போகிறான். அந்த பரலோக கோர்ட்டில் நியாயாதிபதியாக ஆண்டவர் நிற்கிறார். ஆண்டவர் சட்டத்தையே எடுத்து முன்னாடி வைக்கிறான். எங்கள் சகோதரனை மன்னிக்க சொன்னீங்களே, இவனை மறக்க சொன்னீங்களே, இவன் அவரோடு கூட ஒப்புரவாக சொன்னீங்களே, இவன் ஒப்புரவாக இல்லையே, குற்றம் நிறுத்திட்டார். உடனே நியாயாதிபதி என்ன செய்வாராம்? இங்கே வேற வழி கிடையாது.
சட்டத்தின்படி இயேசு சொன்ன வார்த்தையை மீறிட்டதுனால அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் என்ன செய்யறாரு, அவனை சேவகன் இடத்துல கொடுத்துறாரு. தண்டனை கொடுக்குற சேவகன், சும்மா சேவகன் இல்லைங்க, சாப்பாடு போடுற சேவகன் இல்லை. அவன் என்ன பண்றான், உங்களை கொண்டு போயிட்டு அவன்கிட்ட கொடுத்துறான். அவன் கொண்டு போயிட்டு சிறைச்சாலையில் உங்களை கொடுத்துட்றான். சிறைச்சாலையில் கொடுக்குறது என்னன்னா சிறையிருப்பு. பலவிதமான சிறையிருப்புகளை நீங்கள் போயிருக்கீங்க. கடன் என்ற சிறையிருப்பு, வியாதி என்ற சிறையிருப்பு, போராட்டம் என்கிற சிறையிருப்பு, வேதனை என்ற சிறையிருப்பு, பலவிதமான சிறையிருப்புகளை கொண்டு போய் அடைக்கப்படுகிற. சாபம் என்பது என்ன? சாபம் என்ன? தேவன் கொடுக்கிற தண்டனைகள். இந்த சாபத்தை குறித்து உபாகம புத்தகத்தில் 55 வகையான தண்டனைகளாக பிரித்து ஆண்டவர் சொல்கிறார். 55 வகையான சாபங்கள், 55 வகையான சிறையிருப்புகள், 55 வகையான தண்டனைகள் இந்த நியாயப்பிரமாணம் கூறுகிறது. இந்த முதல் வசனத்திலே வாசிச்சிடும். நியாயப்பிரமாணம் கிரியை செய்ய முடியாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் வாசிக்க. அந்த கலாத்தியன் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, ஆவியானவரால் நடத்தப்படுகிறானால் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இந்த 17 விதமானத்தை இப்ப பார்க்கிற இந்த மன்னிக்கிற தன்மை ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? உன பரிபூர்ணமான இருதயத்தை விரும்புகிறார், பரிசுத்தமான இருதயத்தை விரும்புகிறார், அப்படியே ஏறெடுக்கும்படி விரும்புகிறார். அதை அப்படியே மன்னிச்சு வரும் பொழுது உங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார், உங்களோட பேசும்படி விரும்புகிறார். பாருங்க, அப்படி இல்லைன்னா பிசாசு எதிராளி, சட்ட எதிராளி, அக்யூசர் உங்களை கொண்டு போயிட்டு அங்கே நியாயாதிபதியாக இயேசுவிடத்தில் நிற்க வைப்பான். அவர் சிறைச்சாலைக்குள்ளே கொடுப்பார். சிறைச்சாலையில் இப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி செய்கிறார். அதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு வழியை சொல்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் ஒரு சாபம் நிறைந்த ஒரு புத்தகம். அந்த சாபம் நிறைந்த புத்தகத்தில் இருக்க தண்டனைக்கு நீ கீழ்பட்டுடுவ. ஆனால் ஆவியினால் நடத்தப்பட்டதுன்னா ஆவியானவரால் நடத்தப்பட்டான். ஆவியானவர் மன்னிக்க சொன்னா மன்னிச்சிங்கன்னா, ஆவியானவர் மறக்க சொன்னா மறந்தீங்கன்னா, ஆவியானவர் சீர்பொருந்த சொன்னா நீங்க சீர்பொருந்தீங்கன்னா, நீங்க ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஜனங்கள். ஆவியானால் நடத்தப்படுற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கை வைத்து சொல்லிட்டீங்க. அப்ப ஆவியானவராலே நடத்தப்படுற ஆளா இருந்தா நீங்க எப்படி? இதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போது சீக்கிரமா என்னோட சமாதானமாகு. அப்படின்னா என்ன? எப்பப்பா நீ கூட்டு போகாத எங்கேயும் பிசாசுக்கிட்ட. நான் கூட்டு போய் நீ போய் கம்ப்ளீட் ரெடியாக இருக்கிற எந்த தப்பு செஞ்சாலும் உன் கண்டுக்கு மறைக்க போல 2 பேருக்கு அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படா தப்பு செய்வான், நம்ம தப்பு செஞ்சு கூட்டு போகிறேன். அவங்ககிட்ட ஒன்றும் கிடையாதுப்பா, நான் மன்னிச்சிடுறேன், நான் போய் அவன்கிட்ட சரியாயிடுறேன். என் அண்ணனையோ தம்பியோ என் தங்கச்சியோ அக்காவையோ நான் பரிபூர்ணமாக மன்னிக்கிறேன், அவங்களோட சமாதானம் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி வழியில் அவன்கிட்ட சொல்லி இயேசுவின் ரத்தத்தால் மன்னிச்சிட்டேன்னு சொல்லும்போது ரத்தம் கழுவப்படுது. அப்போ எதிராளி என்ன செய்கிறான்? ஒன்று கூட்டு போக முடியாது, உன் மேலே பிராது கொண்டு போக முடியாது, அங்கே போனால் நிரூபிக்கவும் முடியாது. ஏன்னா மன்னிச்சிட்டேன், ஏன்னா நீ மறந்துட்ட. எனக்கு கர்த்தருக்கு தெரியும், அவனுக்கும் தெரியும். அவன் நிராகரி ஆகிடுவான். சமாதானம் அவனோடு கூட வழியில் இருக்கவும் சீக்கிரமாய் அவனோட சமாதானமாகு. அவங்ககிட்ட எப்போ மனுஷன் முடிஞ்சிச்சான், உனக்கு எனக்கு பிராதி இல்லடா அப்படின்னு சொல்லி விடுதலையாகு அப்படின்னு சொல்றார். கிறிஸ்துடைய போதனை மகா உன்னதமானது. நீங்க எல்லாரும் போலப்போ சொல்லுகிறான், எல்லாரோட சமாதானமாய் இருங்க. ஏதோ உடன் பிறந்த இரத்த சகோதரன் சொல்றோம், ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட அனைவரும் நான் சகோதரர்கள் தான். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால ரத்த பாண்டேஜும் வந்துடுது, ரத்த சகோதரனமாய் மாறி விடுகிறோம். அது போதனையோட பகுதி. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஒரு சகோதரனை வீணென்றும் மூடன் என்றும் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் கோபம் தணிஞ்சிச்சு, கோபம் கொள்ளாமல் இருப்பீங்க. உங்கள் மனசு அமைதிக்குள்ளே போயிடும். ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளும். ஒரு சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க. தேவன் வைத்திருக்கிறதான பெரிய ஈவு. ஆமென். அப்படியே பரலோக சமாதானம் உங்களை அப்படியே கொள்ளும். இன்னும் கூட ஒரு வசனம் வாசி பைபிளில் இந்த ஆதியாகமம் 4:6 வைக்கும்பொழுது, அப்போது கர்த்தர் காயின் நோக்கி, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6-7, அப்போது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மையிலையோ, நீ செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படையில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றிதாயிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவா என்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் காணி கொடுக்க வராங்க. எல்லாம் தெரிஞ்சது தான். எங்க என்ன சொல்லுவாங்க, காயின் சொத்த கத்திரிக்காய் கொண்டு வந்தாங்க, அதனால தாங்க பிடிக்கல. அப்படி அது என்ன எங்கே படித்தான்னு தெரில, அப்பயே சொத்த ஆரம்பிச்சிருச்சான்னு தெரில. சொத்த கத்திரிக்காய் இல்லை, எரிச்சல் வந்துடுச்சு. ஏன்பா எரிச்சல் வந்துச்சு?
ஏன் மோனாடி மாறிப்பட்டுச்சு மூஞ்ச மூணுச்சு. இங்கிலீஷில் பார்த்தா ராத் அப்படின்னு போட்டிருக்குது. அண்ட் லார்ட் said unto Cain, why art thou wrath and why is thy countenance fallen? ராத் அப்படின்னா கோபம், கடுங்கோபம். கோபம் வந்துச்சு. கோபம் வந்துச்சுன்னா இன்னும் அந்த கோபம் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அந்த கோபம் ஏன் வந்துச்சுன்னா சகோதரன் மேலே பிடிக்கல. சகோதரனை வெறுக்கிறான். சகோதரன் மேலே அவனுக்கு அன்பு இல்லை. சகோதரனை மேலே இல்லாதனால ஆண்டவர் வந்து காணிக்க நிராகரிச்சார். இதுதான் இந்த வசனத்தை தான் அங்கே ஆண்டவர் கொண்டு வர பாருங்க. ஆண்டவர் மூலத்திலேருந்து வர்றார். அவர் சொல்கிறாரு, உன் சகோதரன் பலிபீடத்தை கொண்டாந்து வைக்கிறியப்பா, உன் சகோதரன் மேலே குறைய வச்சுக்கிட்டு கொண்டாந்து நீ ஏன்ப்பா வைக்கிற? உன் சகோதரன் மேலே 1008 பிரச்சனை இருக்குது, அது மேலே கொண்டாந்து நீ காணிக்க கொடுத்தா நான் காணிக்க எப்படி ஏற்றுக்குவேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ காயினுக்கும் ஆபேலுக்கும் ஏதோ அந்த டைம் நடந்தாலே உள்ள அவங்களுக்குள்ள பிடிக்கல. காயினுக்கு சுத்தமாக ஒன்று பல வசனங்களை வாசிக்கும் போது அவனுடைய கிரிகள் பொல்லதாக இருக்கிறதுனால காயினுக்கு பிடிக்கல. காயினுடைய கிரிகள் பொல்லாதாக இருக்குது, ஆபேலுடைய கிரிகள் ரொம்ப நீதியாக இருக்குது, அதுவே அவனுக்கு பிடிக்கல. அது பிடிக்காதனால தான் அவன் வந்து அந்த வெறுப்பில் இருக்கான். அது ஆண்டவர் சுட்டி காட்ட விரும்புகிறேன். உன் பிரதருக்குள்ள பிரச்சனை இருக்குப்பா, நீ வந்து நீ அவங்க 2 பேர்ட்டு சமாதானம் இல்லாமல் கொண்டாந்து நீ காணிக்க குடிக்கிறே, தப்பு. அது கண்ணா சமாதானம் கொடுக்காம சமாதானம் இல்லாமல் குறை ஒன்று வச்சிருக்கிற உன் சகோதரன் மேலே குறையோடு கொண்டாந்து இங்கே கொடுக்குற இந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பாருங்க, அவர் வேணாம் சொன்னா மாறுது, மூஞ்சி மாறுது. உடனே சொல்கிறார், அதையும் சொல்கிறார், ஏன் மாறுச்சு, ஏன் இதான் மாறுச்சு அப்படின்னு. கொலை வந்து முன்னாடியே சொல்லிட்டார், தப்பு நான் தனதப்புறம் தாங்க தண்டனை. இவர் முன்னாடியே சொல்லிட்டாட்டே பிசாசு வந்துட்டான்டா. அவன் ஆசை ரொம்ப இருக்கிற, அவன் மேலே ஆசைப்படுறான். பிசாசுக்கு அவன் மேலே ஆசை, ஏன்னா தப்பு செய்யறதுக்கு ஒரு சகோதரனை இது பண்ணுறதுக்கு ஆசை. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை நீ ஆண்டு கொள்வாய் அப்படின்னா அர்த்தம், நீ அவனை ஆண்டுகள்னு பாடுறார். ஆனால் நீ அவனுக்கு கண்ட்ரோல் எடுக்க விட்டுற. நீ வெறுப்பின் மூலயமா கசப்பின் மூலயமா குறைவு சகோதரன் மேலே வச்சிருக்கிறதுனால பிசாசை ஆளுகை செய்யும்படி அனுமதிக்கிறாய், பிசாசுக்கு இடம் கொடுக்குற. பிசாசு வாசப்படியை வந்துட்டான், டோர் தான் திறக்கணும், டோரை திறந்துடுற, அவன் உள்ள வந்துட போறான், உன்னை வந்து அவன் வீழ்த்த போகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறான். அப்போ இன்னும் இந்த எபிரேயர் இது குறித்து அழகாய் பேசு. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பாருங்க, இந்த வசனங்கள் நல்லா வாசி. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி, ரொம்ப அருமையான பலி எல்லாரும் கொடுக்குறாங்க, மேன்மையான பலியை கொடுத்தான்னு சொல்லிட்டு எபிரேயக்காரன் அழகாய் சொல்லுகிறான். மேன்மையான பலியை கொடுத்தான், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். என்னென்ன, அவன் சகோதரன் மேலே காயின் மேலே அவன் பட்சதாமே வச்சில்ல. பாருங்க, காயின் கூப்பிட்றான் அவனை கொலை செய்யறதுக்கு, அவனோடு பேசினான்னு போட்டிருக்குது. அப்போ இவனுக்கு எந்த இதுவும் கிடையாது, அவனுக்கு எந்த குறையும் காயின் மேலே இல்லை. அவன் நேசிக்கான், அவன் விரும்புகிறான், அவன் எனக்கு ஆண்டவர் கொடுத்தான் நல்ல அண்ணனுக்காக அவன் ஸ்தோத்தரிக்கிறான், அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ பாருங்க, எழுந்து கூப்பிடும் போது அவன் போகிறான். என்ன சண்டை இருந்தால் போயிருக்க மாட்டான் இல்லையா? அண்ணன் கூப்பிட்றதுக்கு இவனை ரொம்ப மோசமானவன், இவன் எதுக்கு என்ன கூப்பிட்றான், இவன் பேச்சையா நாங்கள் கேட்கணும் அப்படின்னு நின்றுருப்பான் இல்லைங்களா? கூப்பிட்டு போயிட்டு அவனை வர வச்சு அவன் கத்தியால் குத்தி சாகடிய கொலை கோபத்தின் அடிப்படையில் ஆரம்பித்தது. கோபம் தான் கொலைக்கு அடிப்படை, கோபம் தான் எல்லா சூழ்நிலைக்கும் அடிப்படை. கோபம் என்ன பண்ணுது, அதனால தான் ஆண்டவர் அங்கேயே வைக்கிறார், வேறு அங்கேயே போடுகிறார். எப்போ ஆரம்பிச்சது, என்னைக்கு வீணன்னு சொல்கிற, அவன் ஃபூல்ன்ற முட்டாள்ன்ற, அவன் பைத்தியக்காரன்ற, அவன் லாய்க்கல்ன்ற, அங்கேயே ஆரம்பிச்சிருச்சான் கோபம். இது அப்படியே படிப்படியாக போயிட்டு கொலைபாதகத்தில் கொண்டு போயிடும், இது அடுத்த எக்ஸ்ட்ரீம் டிகிரிக்கு போயிடும் அப்படின்னு. அப்போ ஆபேல் மேன்மையான காணி, ஆண்டவர் சொல்கிறார் மேன்மையான காணிக்கை, சுப்பீரியர் பலி, அற்புதமான பலி, ஆச்சரியமான பலி. நீங்க தேவன் அந்த மேன்மையான பலி எதிர்பார்க்க விசுவாசத்தினாலே. அப்படின்னா என்ன பொருள் கிடையாது, என்ன கிடையாது. என்ன கத்திரிக்காவும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பலியா கணிகள் முதல் கணியை கொண்டு வந்து போட்டுருக்கு. என்ன விசுவாசம், ஆண்டவர் இதெல்லாம் விரும்புறாரு, ஆண்டவருடைய விருப்பம் தான், ஆண்டவர் நம்புறது இல்லை, ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் நடக்கணும், இந்த விருப்பத்தை நாம் வாழணும், தேவனுடைய விருப்பத்தை பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விசுவாசம் தான் நம்முடைய கிரியிலிருந்து பலம் தருகிறார் அப்படின்னு சொல்லி அவர் காணிக்கை கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது மேன்மையான பலத்தை, அதனால அவர் நீதிமான சாட்சிப்பட்டார். அவரோட மைண்டுக்கு நேரம் நீங்க வந்துட்ட விருப்பத்தை செய்யற
அவனுடைய காணிக்கைக்கு வந்து தேவனே சாட்சி வந்து இதாண்டா காணிக்கை, இதாண்டா சுப்பீரியர் காணிக்கை, இதாண்டா பெஸ்ட் காணிக்கை, இதாண்டா சரியான காணிக்கை, இதெல்லாம் நான் விரும்புறேன் அப்படி அங்கீகரி ஏற்றுக்கிறது. சகோதரன் அதுதான் இங்கே சொல்றேன். சகோதரன் குறைகளை எடுத்து கலந்து பேசாட்டால் மேல இருக்க கால்குலேஷன் எடுத்து ஆசிரியருக்கு உள்ளத்தோடு வா. இந்த இடத்துல நம்ம இல்லை. அப்ப தேவனே சாட்சி ஏன் நல்ல காணிக்கை நாயின் காணிக்கை இல்லை. அவன் மருத்துவம் பேசுகிறான். செத்து போயிட்டான் ஆகு. இன்னும் அந்த ஆகோட காணிக்கை குறித்து வசனமா நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உறவு கொடுக்கப்பட்ட உறவு சகோதரன் உறவு நல்ல உறவுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எல்லா உறவுகளுக்கும் நல்லதுதான் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை ஒரு பொறுமையை கற்றுத் தருகிறார். அதுக்காக வச்சிருக்கிறேன். விசுவாசத்தை டெஸ்ட் பண்றது சில ஆட்கள் வச்சிருப்பா. எல்லாம் நன்மைக்கு சகலமும் நன்மைக்கு நடத்தப்படும். அதன் மூலியமா நீங்க பொறுமையை கற்றுக் கொடுக்குறீங்க, நல்லதை கற்றுக் கொடுக்குறீங்க. தேவனுக்கு பெஸ்ட் காணிக்கை சொல்லிட்டு தேவனுடைய குணத்தை நீங்க வெளிப்படுத்துவதா இருக்கிறீர்கள். தேவனுக்கு முன்பான விருப்பத்தை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். எதிராக மடங்கி சத்துரு முறைக்கு போகிறோம். சத்துரு வெறுப்ப விதைக்க, குழப்பத்தை விதைக்க. உனக்கு யாரு சூன்யம் வச்சுதான் உன் அண்ணன் தான், உன் தம்பி தான், உன் ஒருங்கின உறவரை மாமனார வச்சுட்டான்றான், மச்சாங்கார வச்சுட்டான். இப்படி மூலியமா அதை ஏற்றுக்கொள்வது நீ ஐயோ வாழ்க்கை என்ன கெடுத்தான்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அதை எடுத்துக்கணும். ஏசு அதெல்லாம் க்ளோஸ் பண்ண. நீங்க ஏசு வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்ய விரும்புகிறார், நன்மைகளை உண்டாக்கும்படி விரும்புகிறார். தேவனுக்கு பெட்டர் காணிக்கை, பெஸ்ட் காணிக்கை தேவனுக்கு செலுத்துங்க. அங்கீகரிச்சாதான் ஆசிரியர்களுக்கு ஒருத்தரம் தடை செய்ய முடியாது, ஒருத்தரம் அதை நிறுத்த முடியாது. தேவனே சாட்சி கொடுப்பான். என்னுடைய பிள்ளை அவன் சத்து கண்டு வைக்கப்படுவான், சாத்தான் கூலிக்கு போயிடுவான். அத்தனை ஆசிரியப்பான். வன்னியங்கள் இன்னைக்கால மனத்தின் மூலமா சத்துடைய கிரியை பயங்கரமா இருக்கும். புரிந்து கொண்டு